ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் எந்த அம்மா உணவகத்தில் தோசையெல்லாம் போடுறாங்க? ஒரு எம்எல்ஏ அவருடைய கட்சியை கூட இப்போ போய் தாவேக்காவோட மொத்தமாக இணைச்சிட்டார். இருந்ததே அவங்க ஒரு 10 பேர் தான், அதையும் கொண்டு போய் அந்த கட்சியில் இணைச்சிட்டார். அந்த எம்எல்ஏ போயிட்டு இன்றைக்கி அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் அவர் கூட போன இன்னொருத்தரும் தோசை சாப்பிட்டுட்ருக்காங்க. அம்மா உணவகத்தில் தோசை இல்லாமல் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாலேஜுக்கு அம்மா உணவகத்தில் எங்கேயும் போடுறதா தெரியல. ஒருவேளை நம்ம தூய சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னால் தோசையெல்லாம் போடுறாரா என்னன்னு தெரியல. நாம் என்ன கேட்குறோம்னா, இவனுங்களெல்லாம் யார் போய் ஆய்வு செய்ய சொல்லி அழுதா? இல்லை இவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சுவரணையெல்லாம் இல்லையா? நாம் தான் நீங்கள் வெக்கம் கட்டவங்கள ஆய்வுன்ற பேரில் நீங்கள் போய் இப்படி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிற அட்டுழியங்களையெல்லாம் நாமளும் ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வீடியோ போட்டு காரி துப்புறாங்க. அப்படி துப்புனாலும் அதெல்லாம் நாங்கள் தொடச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே ஒரு நகைச்சுவையாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம் பாருங்க பார்ப்போம். அம்மா உணவகத்தில் எந்த அம்மா உணவகத்தில் தோசை போடுறாங்க? நீ அம்மா உணவகத்தில் உன்னால் அங்கே போடுற இட்லியே உன்னால் சாப்பிட முடியலன்னா நீ எதுக்கு நீ ஆய்வுன்ற பேரில் அங்கே போய் இந்த கூத்தடிக்கிற? உன்னை யார் அங்கே போக சொன்னா? நீ வரலைன்னு யார் அழுதா? நீ போனதுனால அந்த அம்மா உணவகத்தில் என்ன ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வந்துட்ட? மாற்றம்னு சொல்லி இந்த ஆட்சி தமிழ்நாட்டை நாரி போயிடுச்சு. நீ போய் ஆய்வு செஞ்சதுனால அந்த அம்மா உணவகத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது? பைத்தியக்காரத்தனமாக இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா?